சீமானனை கட்சி வளர்ப்பாரும் பார்த்தா குழந்தை வளர்க்கோட்டிங்களா? புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? சீமானனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா விஜயண்ணா கையால தைமாமன் சீர் வாங்கியிருப்பாரு. விஜயண்ணா கையால வாங்க முடியாதனால டிஎம்கே இருக்க அவரோட மச்சான் கையால தாய்மாமன் சீர் வாங்கியிருப்பாரு. அதை பார்த்துட்டு டிஎம்கே என்டிகே இப்படித்தான் மாமா மச்சான் மாதிரி இருக்காங்கன்னு மீன் போட்டு இருக்காங்க. அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் என்ன வேணா பண்ணுவோம். அதுக்காக நீ ஒரு பக்கம் சீமானன் அவரோட கட்சியில இருக்கிற வேட்பாளர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி சட்டமன்றத்திற்கு அனுப்புவாரும் பார்த்தா குழந்தைய பத்தி வளர்த்துட்டு இருக்காருன்னு மீன் போட்டு இருக்காங்க. கைவீசு கடைக்கு போகலாம். சீமானன் அவரோட கட்சியில இருக்கிற வேட்பாளர் என்ன வேலைக்கு ஆகுதுன்னு அவரோட பிள்ளைய வளர்த்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்க முடிவு பண்ணிட்டாரு. கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசி செஞ்சு உட்காந்துக்கோண்டா. இனி சீமானன் கையில பிடிக்க முடியாது. ஒரு பிள்ளை வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை நாட்டுக்கு. இனி அவரோட வளர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பரவ போகுது. அதை தாங்கிக்கிற சக்தியை தமிழ்நாடு மக்கள் கொண்டு வந்துக்கோங்க. பாபா ஒரிஜினல் இல்லையா இப்ப செக் பண்ணிடலாம். டம்மி பாபா.